നടത്തുകയും ചെയ്യും. വളരെ പ്രാർത്ഥനയോടെ നമുക്ക് ദൈവസന്നിധിയിലായിരിക്കാം. കർത്താവ് നമ്മളെ സഹായിക്കും. பிரைஸ் லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. நம்ம வழக்கமாக வாசிக்கிற மாதிரி 21வது சங்கீதம் நம்ம தொடர்ச்சியாக வாசிச்சுட்டு வரோம். வாசித்து கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். சங்கீதம் 21. கர்த்தாவே, உம்முடைய வல்லமையிலே ராஜா மகிழ்ச்சியாய் இருக்கிறார். உம்முடைய ரட்சிப்பிலே எவ்வளவாய் களி கூறுகிறார். உத்தம ஆசீர்வாதங்களோடு நீர் அவருக்கு எதிர்கொண்டு வந்து அவர் சிரசில் பொற்கிரீடம் தரிப்பிக்கிறீர். உமது ரட்சிப்பினால் அவர் மகிமை பெரிதாய் இருக்கிறது. மேன்மையையும் மகத்துவத்தையும் அவருக்கு அருளினீர். ராஜா கர்த்தர் மேல் நம்பிக்கையாய் இருக்கிறார். உன்னதமானவருடைய தயவினால் அசைக்கப்படாதிருப்பார். உமது கோபத்தின் காலத்திலே அவர்களை அக்னி சூளையாக்கி போடுவீர். கர்த்தர் தமது கோபத்திலே அவர்களை அழிப்பார். அக்னி அவர்களை பட்சிக்கும். அவர்கள் உமக்கு விரோதமாய் பொல்லாங்கு நினைத்தார்கள். தீவினையை எத்தனம் பண்ணினார்கள். ஒன்றும் வாய்க்காமற் போயிற்று. கடைசி வாக்கியம் எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாம். கர்த்தாவே, உம்முடைய பலத்திலே நீர் எழுந்தருளும். அப்பொழுது உம்முடைய வல்லமையை பாடி கீர்த்தனம் பண்ணுவோம். இந்த சங்கீதத்தை கொண்டு ஆண்டவர் நம்மோடு பேசுவதற்காக யாராவது ஒருவர் ஜெபம் பண்ணுங்க. துதிக்கும்படியாக நீ தந்த நல்ல கிருபைக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. நல்ல ஆராதனை தந்ததற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நேரத்திலும் சங்கீத பகுதியில் இருந்து கர்த்தாவே, உம்முடைய ரகசியங்களை நாங்கள் அறியும்படியாக எங்களுக்கு நீர் கிருபை செய்யணும் என்று கெஞ்சுறோம் அப்பா. நீர் எங்களோடு பேசும்படியாக நாங்கள் கெஞ்சுறோம் அப்பா. உம்முடைய மெல்லிய சத்தத்தை நாங்கள் கேட்கும்படியாக கர்த்தாவே நீர் எங்கள் கிருபை செய்யணும் என்று கெஞ்சுகிறோம். வாக்குத்தத்தங்களை நீர் எங்களுக்கு தாரும் கர்த்தாவே. இந்த சங்கீதத்திலிருந்து எங்களுக்கு அநேக காரியங்களை நீர் எங்களுக்கு கர்த்தாவே புரியும்படியாக செய்ய வேண்டும் என்று கெஞ்சு மன்றாடுகிறோம் அப்பா. ஒவ்வொருவரையும் உடைய பாதத்தை நாங்கள் சமர்ப்பிக்கிறோம். ஜெபம் கேட்டபடினால் உமக்கு நன்றி. இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவன் நல்ல பிதாவே. ஆமென் ஆமென். எல்லாரும் இருக்கா? கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. பிதாவாகிய தேவனுக்கும் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவுக்கும் பரிசுத்த ஆவியானவராகிய தேவனுக்கும் சகல துதியும் கனமும் மகிமையும் செலுத்தி கொண்டு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை எல்லாரையும் ஆசீர்வதிக்கிறோம், வரவேற்கிறேன். இந்த சங்கீத பகுதியில் மீண்டும் ஒரு முறை கூட இந்த இடத்துல நின்று பேசுவதற்காக சந்தர்ப்பம் கொடுத்த கர்த்தருக்கும் சபைக்கும் நான் நன்றி செலுத்திக் கொள்ளுகிறேன். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நம்ம வாசித்ததான சங்கீதம் 21வது சங்கீதம். அதனுடைய ஹெட்டிங்ஸ் இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ராக தலைவனுக்கு ஒப்புவிக்கப்பட்ட தாவீதினுடைய ஒரு சங்கீதம். அதனுடைய முதல் வசனம், கர்த்தாவே, உம்முடைய வல்லமையிலே ராஜா மகிழ்ச்சியாய் இருக்கிறார். உம்முடைய ரட்சிப்பிலே எவ்வளவாய் களி கூறுகிறார். இப்போ கர்த்தருடைய வல்லமையிலிருந்து அவங்க ஆரம்பிக்கிறாங்க. நம்ம எல்லாத்துக்கும் தெரியும், ஆண்டவர் ரொம்ப அன்பான தேவன், ரொம்ப ஒரு இரக்கமுள்ள தேவன், மகிமையுள்ள தேவன். ஆனால் அதே சமயத்தில் அதனுடைய 8வது வசனம் வாசித்து பார்ப்போம். நம்ம சொல்லுது, உமது கை உமது சத்துருக்களை எல்லாரும் எட்டு பிடிக்கும். உமது வலதுகரம் உம்மை பகைக்கிறவர்களை கண்டுபிடிக்கும்னு சொல்லிட்டு அதுக்கு அடுத்த வசனத்தில் சொல்கிறாரு, உமது கோபத்தின் காலத்திலே அவர்களை அக்னி சூளையாக்கி போடுவீர். கர்த்தர் தமது கோபத்திலே அவர்களை அழிப்பார். அக்னி அவர்களை பட்சிக்கும். அப்போ கர்த்தர் ஒரு எரிச்சல் உள்ள தேவனும் கூட, பயங்கர கோபமான ஒரு தேவன். சங்கீதம் 2வது அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, அந்த கடைசி நாளில் அவருடைய கோபத்தால் நம்ம அழிந்து போகாதபடிக்கு அவருடைய பாதத்தை இறுக பற்றி கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லி சங்கீதம் 2ல் நமக்கு வேதம் சொல்லுது. அவ்வளோ ஒரு கோபமுள்ள ஒரு தேவனும் கூட. அதுவும் பழைய ஏற்பாட்டு காலகட்டங்களில் பார்த்தீங்க அப்படின்னா பயங்கர கோபமான தேவன். அதுவும் இந்த ஜனங்கள் எப்படி பயந்தாங்கன்னா, அவருடைய சத்தத்தை கேட்கறதுக்கே பயந்தாங்க. யாத்திராகம புஸ்தகத்தில் நம்ம வாசிக்க முடியும். அவங்க மோசே கிட்ட வந்து சொல்கிறாங்க,
நீர் பேசும் போதும், நாங்கள் நீ அவர்கிட்ட பேச மாட்டோம், அவர் சத்தத்தை நாங்கள் கேட்டால் நாங்கள் செத்து போயிடுவோம், அதனால் நீர் பேசி எங்களுக்கு கேட்டு சொல்லும் அப்படின்னு சொல்லி மோசே கிட்ட போய் அவங்க ரெக்வஸ்ட் பண்ணுறாங்க. மோசே அவர் இடைத்தரகராக இருந்து அவர் எல்லாம் செய்கிறார். ஆனால் புதிய ஏற்பாட்டின் காலமாக இன்றைக்கு நமக்கு ஆண்டவர் நமக்குள்ளாரே வாசம் பண்ணி கொண்டிருக்கிறார். அந்த வல்லமையுள்ள தேவன், அவருடைய வல்லமையுள்ள செயலில் ஒரு செயலை குறித்து நம்ம தியானிக்கலாம். ஒரு காரியம் நம்ம எல்லாத்துக்கும் தெரிஞ்ச ஒரு சம்பவம். 2 சாமுவேல் அதனுடைய 6வது அதிகாரம். 2 சாமுவேல் 6வது அதிகாரம் திருப்பி வைத்துக் கொள்ளுங்கள். அதில் ஒரு காரியம் நம்ம வாசிக்கிறோம். பின்பு தாவீது இஸ்ரவேல் எல்லோருக்குள்ளும் தெரிந்து கொள்ளப்பட்ட 30,000 பேரை கூட்டி கேருபீன்களின் நடுவே வாசமாய் இருக்கிற சேனைகளுடைய கர்த்தரின் நாமம் தொழுது கொள்ளப்படுகிற தேவனுடைய பெட்டியை பாலை யூதாவிலிருந்து கொண்டு வரும்படி அவனும் அவனோடு இருந்த அந்த ஸ்தலத்தாரும் எழுந்து போய் தேவனுடைய பெட்டியை ஒரு புது ரதத்தின் மேல் ஏற்றி அதை கிபியாவில் இருக்கிற அபினதாபின் வீட்டிலிருந்து கொண்டு வந்தார்கள். அபினதாபின் குமாரராகிய ஊசாவும் அகியாவும் அந்த புது ரதத்தை நடத்தினார்கள். அவர்கள் தேவனுடைய பெட்டியை ஏற்றி அதை கிபியாவில் இருக்கிற அபினதாபின் வீட்டிலிருந்து நடத்தி கொண்டு வருகிற பொழுது அகியோ பெட்டிக்கு முன்னே நடந்தான். தாவீதும் இஸ்ரவேல் சந்ததியார் அனைவரும் தேவதாரு மரத்தால் பண்ணப்பட்ட சகலவித தேவ வாத்தியங்களோடும் சுரமண்டலம், தம்புரு, மேளம், வீணை, கைத்தாளம் ஆகிய இவைகளோடும் கர்த்தருக்கு முன்பாக ஆடி பாடிக்கொண்டு போனார்கள். இப்படியே வந்துகிட்டு இருக்கும் பொழுது அங்கே என்ன நடக்குதுன்னா, அவர்கள் நாகோனின் களம் இருக்கிற இடத்திற்கு வந்த பொழுது மாடுகள் மிரண்டு பெட்டியை அசைத்தபடியினால் ஊசா தேவனுடைய பெட்டியினிடமாய் தன் கையை நீட்டி அதை பிடித்தான். அப்பொழுது கர்த்தருக்கு ஊசாவின் மேல் கோபம் உண்டது. அவனுடைய துணிவின் நிமித்தம் தேவன் அங்கே அவனை அடித்தார். அவன் அங்கே தேவனுடைய பெட்டி அண்டையில் செத்தான். இந்த காரியம் நமக்கு எல்லாத்துக்கும் நல்லா பரிச்சயமான ஒரு ஸ்டோரி. ஊசா யார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, அவன் ஒரு லேவியன். அது அவன் வீட்டில் தான் 20 வருஷம் பெட்டி இருந்துச்சுன்னு சொல்லி நம்ம வேதத்தில் பார்க்க முடியும். பெலிஸ்தியர்கள் அந்த பெட்டியை பிடிச்சிட்டு போயிடுறாங்க, யுத்தத்தில் ஜெயிச்சு ஆண்டவர் ஒப்பு கொடுக்குறாரு அவங்க எடுத்துகிட்டு போகிறதுக்கு. லேவியர்கள் சுமக்க வேண்டிய கால்கள், ஆனால் அந்த பெட்டியை சுமந்துட்டு போகிறது யாருன்னா பெலிஸ்தியர்கள். சுமந்துட்டு போய் அவங்க இதில் கொண்டு போய் வச்சாங்க. அதன் நிமித்தம் வாதிக்கப்பட்டார்கள். அப்புறம் அந்த பெட்டி எங்கே வந்துச்சுன்னா இந்த அபினதாப் வீட்டுக்கு வந்துருச்சு, ஊசாவுடைய வீட்டுக்கு. அந்த அபினதாபனுடைய பசங்க தான் ஊசாவும் அவனுடைய அண்ணனும். அப்போ அவங்க வீட்டில் தான் 20 வருஷம் பெட்டி இருந்துச்சு. அந்த பெட்டியை பாதுகாக்கிறது யாருன்னா ஊசாவுடைய அண்ணன், அவன் தான் பாதுகாக்கிறான். அப்போ இவங்களுக்கு ரொம்ப ஒரு பரிச்சயமான ஒரு பெட்டி, 20 வருஷமாக பார்த்துக்கிட்டு இருக்கிற ஒரு பெட்டி. அப்போ அதனுடைய மகத்துவம், அதனுடைய வல்லமை என்னன்னு அவங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருந்தோம். அவன் செய்கிற காரியம், அந்த பெட்டி விழுக போன பொழுது அதை பிடிக்கிறான். அதன் நிமித்தம் கர்த்தர் அடித்தார்னு நம்ம மேலோட்டமாக வாசிக்கும் பொழுது நம்ம என்ன நினைப்போம்னா, ஆண்டவர் ஏன் இவ்வளோ அக்கிரமம் பண்ணுறாரு, எதுக்காக இப்படி ஒரு மனுஷனை அடித்து கொள்ளணும், அப்படி தான் நம்ம நினைப்போம். ஆனால் அவன் ஒரு லேவியன், அவனுக்கான முறைமைகள் எல்லாம் அவங்களுக்கு நல்லா தெரியும். ஆண்டவர் பெட்டியை சுமப்பதற்கென்று ஒரு ஜாதியை வைத்திருந்தார் அந்த லேவியருக்குள்ளாரேயே. கேகிலாவின் புத்திரர்னு சொல்லுவாங்க. அவங்க மாத்திரம்தான் அந்த பெட்டியை சுமக்க முடியும். அந்த பெட்டியை கலட்டுறது, அந்த ஆசரிப்பு கூடாரத்தை கலட்டுகிறது, இதெல்லாம் மற்ற பிரதான ஆசாரியர் ஆரோனின் வம்சத்தார் அவங்க தான் செய்ய முடியும். வேற யாரும் செய்ய முடியாது. வேற யாரும் அதை தொடக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரு. அவ்வளவு பர்ஃபெக்டான தேவன் அவர். அப்போ ஒரு இடத்துல இருந்து ஆசரிப்பு கூடாரம் இன்னொரு இடத்துக்கு போகும் பொழுது அதை கம்ப்ளீட் டிஸ்மேண்ட்லிங் பண்ணுற காரியங்கள் எல்லாம் ஆரோனின் வம்சத்தார் செய்வாங்க. அதை சுமந்துக்கிட்டு போகிறது வேறொரு புத்திரர். அப்போ அதை அவங்கள தவிர வேற யாரும் அதை சுமக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி அவர் முறைமைகளை உண்டாக்கி வைத்திருக்கிறார். இது மற்றவங்களுக்கு தெரியுதோ இல்லையோ, நிச்சயம் ஊசாவுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஏன்னா அவன் ஒரு ஆசாரிய வம்சத்தில் வந்த ஒரு லேவியன், அவனுக்கு கண்டிப்பாக இந்த முறைமைகள் எல்லாம் தெரிஞ்சிருக்கும். ஆனாலும் அவன் தைரியமாக என்ன பண்ணுறான்னா பெட்டியை பிடிக்கிறான். பிடிச்ச உடனே ஆண்டவர் அவனை அடித்து கொண்டுட்டார். இதுதான் பழைய ஏற்பாடு. இன்றைக்கி நம்ம எவ்வளவோ தப்பு பண்ணுறோம், நிர்விசாரமாக இருக்கிறோம். அந்த வல்லமையுள்ள தேவன் இன்னைக்கு எங்கே இருக்கார் அப்படின்னா நமக்குள்ளார வாசம் பண்ணுகிறார்.
அவருடைய வாசஸ்தலம் எது அப்படி மிஷ்கான்னு சொல்லுவாங்க எபிரேயத்தில். மிஷ்கான் அதாவது அவருடைய இரத்தத்தினாலே மீட்கப்பட்ட ஜனங்களாகிய நம்மளுடைய சரீரங்கள் தான் அவருடைய வாசஸ்தலமாக இருக்கிறது. அந்த ஆசரிப்பு கூடாரத்தினுடைய மகா பரிசுத்த ஸ்தலத்திற்குள்ளாரே ஆரோனின் வம்சத்தார் பிரதான ஆசாரியார் தவிர வேற யாரும் உள்ள நுழைய முடியாது. அந்த ஆரோனின் வம்சத்தில் உள்ள பிரதான ஆசாரியனும் வருஷத்துக்கு ஒரு தடவை, அதுவும் ஏபோத் வஸ்திரம் தரித்து தான் அவங்க உள்ள நுழைய முடியும். அந்த பலிகளை செலுத்தி ஆண்டவரிடத்தில் அந்த பலிபீடத்தின் மேலே ரத்தத்தை தெளிச்சுட்டு திரும்ப வெளியே வந்து ஜனங்கள் மேல் அந்த ரத்தத்தை தெளித்து ஜனங்களை ஆசீர்வதிப்பது அந்த பிரதான ஆசாரியனுடைய வேலை. இது அவனை தவிர வேற யாரும் செய்யக்கூடாது. பெட்டியை தொட்டதுக்கே அடித்தவர் ஆண்டவர். ஊசாவினுடைய சம்பவம் நமக்கு நல்லா தெரியும். ஆனால் அப்படிப்பட்ட ஒரு இடத்துல ஒரு காரியம் நடக்குது. 1 நாளாகவும் 16வது அதிகாரம் அதனுடைய 3வது வசனத்தை வாசிங்க. நான் டைம் இல்லாதனால கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போகிறேன். 1 நாளாகவும் 16வது அதிகாரம் 1லிருந்து 3 வசனங்கள் வாசிங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ம் 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 செலுத்தி ஆசீர்வதித்து புருஷர் தொடங்கி ஆமேன். நான் நிறைய டீப் ரிசர்ச்சுக்கு போகலை, பட் மேலோட்டமாக காரியம் என்னங்கிறது மட்டும் சொல்கிறேன். ஊசா மரித்ததுக்கு அப்புறம் அந்த பெட்டியை என்ன பண்ணுறாங்கன்னா மறுபடியும் வேறொருத்தர் வீட்டில் கொண்டு போய் வைக்கிறாங்க. அந்த வீட்டை ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறாரு. அதுக்கப்புறம் அந்த பெட்டியை தாவீது என்ன செய்கிறாருன்னா அவர் ஒரு கூடாரத்தை உண்டு பண்ணி அந்த கூடாரத்தில் கொண்டு வந்து பெட்டியை வைக்கிறாங்க. இந்த சம்பவத்தை தான் நம்ம 16வது அதிகாரத்தில் வாக்கிறோம். அதில் தேவனுடைய பெட்டியை அவங்க உள்ளே கொண்டு வந்து வச்சுட்டு அதுக்கான பலிகளை எல்லாம் செலுத்துகிறாங்க. சர்வாங்க தகன பலிகளையும் சமாதான பலிகளையும் அவர்கள் செலுத்தி, அதில் 2வது வசனம் நம்ம கவனித்து வாசிக்கணும். அதை செலுத்துகிறது யாருன்னு பாருங்க. தாவீது சர்வாங்க தகன பலிகளையும் சமாதான பலிகளையும் செலுத்தி தீர்த்த பின்பு அவன் ஜனத்தை கர்த்தருடைய நாமத்திலே ஆசீர்வதித்து. இந்த காரியத்தை செய்யக்கூடிய உரிமை யாருக்கு இருக்கு? பிரதான ஆசாரியனுக்கு. பிரதான ஆசாரியன் தான் பலிகளை செலுத்த முடியும். அவன் மட்டும்தான் உள்ளே போய் அந்த பெட்டிக்கு மேலே அந்த ரத்தத்தை தெளிச்சிட்டு கிருபாசனத்திற்கு மேலே தெளிச்சிட்டு திரும்ப வெளியே வந்து ஜனங்கள் மேலே தெளித்து ஜனங்களை அவன் ஆசீர்வதிப்பான். பிரதான ஆசாரியன், இது அவனுடைய வேலை. ஆனால் தாவீது என்ன செய்கிறாரு? அவர் சர்வாங்க தகன பலிகளை அவர் செலுத்தி வெளியே வந்து அந்த ஜனங்களை ஆசீர்வதிக்கிறார். அடுத்த வசனம் வாசிங்க, அதுதான் வெரி இம்பார்ட்டன்ட். இல்லை 3வது வசனம். பங்கிட்டு கொடுக்குறான். என்ன காரியம் தெரியுங்களா? இது சாதாரணமாக வாசிக்கும் பொழுது நமக்கு ஒன்றும் புரியாது. ஆனால் இதுதான் கம்யூனல். அவன் கொடுக்குறான். யாருக்கு கொடுக்குறான்னா இஸ்ரவேல் ஜனங்கள் அத்தனை பேரையும் வரவழைச்சிருக்கிறான் அந்த இடத்துக்கு. அத்தனை பேரும் தான் முதல் பெயர் சபா வரை இருந்த அவ்வளவு இஸ்ரவேலர்களும் அந்த இடத்துல கூடி நிற்கிறாங்க. பெட்டியை கொண்டு வந்து அவன் தாவீது உண்டாக்கின கூடாரத்துக்குள்ளார வச்சுட்டு, தாவீது அந்த இடத்துல அவன் செய்த இன்னொரு காரியமும் நம்ம கவனிக்கணும். அவன் ஏபோத் வஸ்திரம் தரித்திருந்தான். இந்த சம்பவம் நமக்கு தெரியும். 2 சாமுவேலில் நம்ம வாசிக்கலாம் முடியும். அவன் தாவீது வந்து அந்த பெட்டிக்கு முன்னாடி பாட்டு பாடி டான்ஸ் ஆடி வந்ததும் அந்த ஏபோத்து வஸ்திரம் கலண்டதுனால அவனை பார்த்து அந்த சவுலுடைய மகள் வந்து சிரித்து அது நிமித்தம் அவள் வந்து சாபத்தை வாங்கி கட்டி கொண்டதும் நமக்கு எல்லாத்துக்கும் நல்லா தெரியும் அந்த சம்பவம். ஏபோத்து வஸ்திரம் யார் தரிக்கணும்? பிரதான ஆசாரியன். அவன் பிரதான ஆசாரியன் மட்டும்தான் ஏபோத் வஸ்திரம் தரிக்க முடியும், வேற யாரும் தரிக்க முடியாது. அவன் மட்டும்தான் அந்த வஸ்திரத்தோடு மகா பரிசுத்தத்திற்குள்ள தளத்திற்குள்ள நுழைய முடியும், பலிகளை செலுத்த முடியும்.
ஆனால் இங்கே தாவீது ஏபோத்து வஸ்திரம் தரிச்சிருக்கார். ஏபோத்து வஸ்திரம் தரித்து அவன் பலிகளை செலுத்தி அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் அத்தனை பேரையும் வரவழைத்து அவர்கள் ஒவ்வொருவருக்கும் ஒருபடி திராட்சரசமும் அப்பமும் இறைச்சி துண்டும் மாம்சமும் இரத்தமும் அவன் தர்றான். கம்யூனல். இதே காரியம்தான் இயேசு கிறிஸ்து புதிய ஏற்பாட்டில் அவர் காணிச்சு கொடுக்கப்பட்ட ராத்திரியிலே நம்ம எல்லாரும் ஒவ்வொரு கம்யூனல் அன்னைக்கு நம்ம வாசிக்கிறோம். 1 கொரிந்தியர் 11வது அதிகாரத்தில் கம்யூனல் அன்னைக்கு அவர் காட்டி கொடுத்த அன்னைக்கு ராத்திரி அவர் அப்பம் எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி பிட்டு, இது என் இரத்தத்தாலான உடன்படிக்கை, இதை நினைவு கூறும்படி நான் வரும் வரை நினைவு கூறும்படி செய்யுங்கள்னு அப்பமும் ரசமும் ஒவ்வொருவருக்கும் கொடுத்தார். இன்னைக்கு வரைக்கும் நம்ம அதை செய்துக்கிட்டு இருக்கோம். ஆதிம நூற்றாண்டுகளில் ஆதி சபையில் ஒவ்வொரு நாளும் கம்யூனல் எடுத்தாங்க. நம்ம இன்னைக்கு நம்மளுடைய வசதிக்காக நம்ம மாதத்துக்கு ஒரு தடவை எடுக்கிறோம், பரவாயில்ல. ஆனால் இந்த காரியத்தை தாவீது செய்கிறார். இது என்ன காரியம்? தாவீது அப்பமும் ரசமும் கொடுத்து கம்யூனல் கொடுக்குறார். அது மாத்திரமல்ல, அந்த ஜனங்களை ஆசீர்வதிக்கிறார், பலிகளை செலுத்துறாரு, ஏபோத்தை தரித்து வைக்கிறார். அப்போ இது என்ன காரியம்னா, இது என்ன டைப்பாலஜி அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, தாவீது கிறிஸ்துவுக்கு டைப்பாலஜியாக இருக்கார். டைப்பாலஜி அப்படின்னா முன்மாதிரி. பின்னாட்களில் ராஜாவும் ஆசாரியருமாய் அந்த மெல்கிசேதேக்கின் முறைமையின்படி நமக்கு பிரதான ஆசாரியராய் இயேசு கிறிஸ்து நமக்கு எப்படி திராட்சரசமும் அப்பமும் கொடுத்தாரோ அதனுடைய முன்மாதிரியாக கரெக்டாக தாவீது என்ன பண்ணுறாரு? அப்பமும் திராட்சரசமும் ஒவ்வொரு இஸ்ரவேலருக்கும் கொடுக்கிறார். இது ஒரு மிகப்பெரிய ஒரு காரியம். இதில் ஒரு பயங்கரமான ஒரு சீக்ரெட் ஒன்று இருக்குது. நம்ம இது எதனோட தொடர்புள்ளது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, எபிரேயருக்கு எழுதுகிற நிருபம் 7வது அதிகாரம் 1-2 வசனங்களை வாசிங்க. அடுத்தது வாசிக்க தொடர்ந்து. அடுத்த தொடர்ந்து வாசிங்க. 5வது வருஷம். தொடர்ந்து. அடுத்தது. ஒன்றும் சொல்லவில்லை. அடுத்தது. இராமல் ஆசாரியரானார். யாரு இது? யாரை பற்றி சொல்லிட்டு இருக்காங்க? இயேசு கிறிஸ்துவை பற்றி. அவர் மெல்கிசேதேக்கின் முறைமையின்படி அவர் ஆசாரிய ஊழியத்தில் வரலை. மோசே எல்லாத்துக்கும் பிரித்து கொடுக்கும் பொழுது ஆசாரிய ஊழியம் லேவியர்கள் மாத்திரம்தான் செய்யணும். அதிலேயும் பிரதான ஆசாரியர் ஆரோன் குடும்பத்தார் மாத்திரம்தான் செய்ய முடியும்.
பிரதான ஆசாரியர் ஊழியம். மற்றவங்களுக்கு அனுமதி இல்லை. ஆனால் இங்கே தாவீது செய்யறாரு. மெல்கிசேதேக்கு அதுக்கு முன்னாடி செய்திருக்கிறார். என்ன செய்தாரு? மெல்கிசேதேக்கு யாரு? நம்ம வாசித்தோம், அவர் சாலேமின் ராஜா, நீதியின் ராஜா. மெல்கிசேதேக் அப்படின்னா அந்த வார்த்தையினுடைய அர்த்தமே நீதியின் ராஜா அப்படின்னு அர்த்தம். அப்போ அவன் ஒரு ராஜாவா இருந்தவன். அவன் என்ன செய்யறான்? அப்ரஹாம் ஜெயிச்சு வரும் பொழுது அவனை எதிர்கொண்டு போய் அவனுக்கு அப்பமும் திராட்சை ரசமும் கொடுத்து ஆசீர்வதிக்கிறான். கம்யூனல், ஃபர்ஸ்ட் கம்யூனல் இந்த பைபிள் மெல்கிசேதேக்கு. அவன் ராஜாவாகவும் ஆசாரியனாகவும் ஊழியம் செய்த முதல் முறைமை. அவனுடைய வழியில அடுத்தது தாவீது. தாவீது ஒரு ராஜா, யூதா கோத்திரத்தை சேர்ந்தவன். அவன் லேவியர் கோத்திரம் கிடையாது. ஆனால் அவன் இந்த இடத்துல அவன் என்ன செய்யறான்? அப்பமும் இறைச்சி துண்டும் திராட்சை ரசமும் அந்த ஒவ்வொரு ஜனங்களுக்கும், இஸ்ரவேல் ஒருத்தரை கூட விடலை. தான் முதல் பெயர் சபா வரை வேதத்தில் நம்ம அந்த சாமுவேல்லையும் நாளாகமத்திலையும் 2 இடத்துலையும் நம்ம வாசிக்க முடியும். இஸ்ரவேல் ஜனங்கள் அனைவரையும் வரவழைத்திருந்தான். எல்லாத்தையும் வரவழைச்சு அத்தனை பேர்த்துக்கும் கொடுக்குறான். எல்லாத்துக்கும் ஒருபடி திராட்சை ரசம் அப்பமும் இறைச்சியும் எல்லாத்துக்கும் கொடுக்குறான். ஆசீர்வதிக்கிறான், பலிகளை செலுத்துகிறான். அது மெல்கிசேதேக்கின் முறைமையின் ஒரு அடையாளம். இவங்களுக்குள்ள ஒரு ஒற்றுமை. இன்னொரு ஒற்றுமை என்ன தெரியுமா? மெல்கிசேதேக்கிலிருந்து சரியாக 1000 வருஷம் தாவீதினுடைய காலம். தாவீதிலிருந்து சரியா 1000 வருஷம் கிறிஸ்துவின் காலம். அப்போ இவங்க 2 பேர்த்துக்கும் மத்தியில், இவங்க 2 பேர்த்தையும் மெல்கிசேதேக்கையும் இன்னைக்கு பிரதான ஆசாரியராக இருக்கிற இயேசு கிறிஸ்துவையும் இணைக்கிற அந்த பாலமாய் தாவீதை ஆண்டவர் வைத்திருந்தார். இது எவ்வளவு ஒரு பெரிய கிருபை, தாவீதுக்கு கிடைச்ச ஒரு கிருபை. இது அவருடைய வல்லமை. அது மாத்திரம் அல்ல, அவருடைய கோபம். மூசா, அவனுக்கு இந்த காரியம், லேவியர்களுடைய முறைமைகள் எல்லாம் நல்லா தெரிஞ்சிருந்தும், அதை தொடக்கூடாதுன்னு தெரிஞ்சிருந்தும் தொட்டதுனால அவன் அடி வாங்கி செத்தான். இவ்வளவு ஒரு பயங்கர ஒரு பிளான்டான ஒரு கர்த்தரையாகவும் நம்ம ஆராதிக்கிறோம். சும்மா சாதாரண தேவனெல்லாம் இல்லை. அவருடைய பரிசுத்தம் அப்படிப்பட்டது. தொட்டதுக்கே அடிக்கிறார். ஆனால் அப்படிப்பட்ட தேவன் இன்னைக்கு எங்கே இருக்கார்? பைபிள் வசனம் சொல்லுது, 1 கொரிந்தியர் 3வது அதிகாரத்தில் நம்ம வாசிக்கிறோம், நம்ம அவருடைய சரீரங்கள் எப்படிப்பட்டதா இருக்கிறது? பரிசுத்த ஆவியானவர் வந்து தங்கி தாபரிக்கிற அவருடைய ஆலயமாக இருக்கிறோம். நாம அந்த மகா பரிசுத்த ஸ்தலம் இன்னைக்கு எங்கே இருக்கு? நமக்குள்ளார இருக்கு. ஆண்டவர் நமக்குள்ளார வாசம் பண்ணுகிற ஒரு என்னிடத்தில் அன்பாய் இருந்தால் நாங்கள் அவனிடத்தில் வந்து வாசம் பண்ணுவோம். யோவான் புத்தகத்தில் சொல்லியிருக்கார். நாங்கள்னா பிதாவாகிய தேவன் நமக்குள்ளார வாசம் பண்ணுகிறார். குமாரனாகிய இயேசு கிறிஸ்து நமக்குள்ளார வாசம் பண்ணுகிறார். பரிசுத்த ஆவியானவராகிய தேவன் நமக்குள்ளார வாசம் பண்ணுகிறார். நம்மளுடைய சரீரங்கள் அவருடைய ஆலயம். அப்போ நம்ம எந்த அளவுக்கு நம்ம அந்த பரிசுத்தத்தை நம்ம மெயின்டைன் பண்ணணும். இன்றைக்கி அந்த ஒரு பயம் நமக்கு புதிய ஏற்பாட்டு காலகட்டத்தில் இன்றைக்கி இருக்கானா? இல்லை. ஏன்னா ஆண்டவர் அப்போ அன்றைக்கி ஊசாவை அடித்த மாதிரி இன்றைக்கி யாரையும் அடிக்கிறது இல்லை. அவர் மிகுந்த இரக்கமுள்ள தேவன், கிருபையின் காலம். அதனால் ஒரு பிரச்சனையும் இல்லை. என்ன பாவம் வேணாலும் பண்ணிக்கலாம், என்ன தப்பு வேணாலும் பண்ணிக்கலாம். அதுலேயும் நமக்கு ஒரு கிளாசிஃபிகேஷன் வேறு 1 யோவான் புத்தகத்தில் கொடுத்துருக்காரு. மரணத்திற்கு ஏதுவான பாவம், மரணத்திற்கு ஏதுவல்லாத பாவம். அப்போ நம்ம ஒரு பிரச்சனை இல்லை. நம்ம மரணத்திற்கு ஏதுவல்லாத பாவத்தை செய்துட்டு நம்ம அவரோட ஒப்புரவாகி கொள்ளலாம் அப்படிங்கிற ஒரு மென்டாலிட்டியில் தான் இன்றைக்கி நம்ம தப்பு செய்துக்கிட்டு இருக்கோம், பாவம் செய்துக்கிட்டு இருக்கோம். ஆனால் நம்மளுடைய தேவன் எப்படிப்பட்ட தேவன் பைபிள் சொல்லுதுன்னா, அவர் பட்சிக்கிற அக்னியாக இருக்கிறாரே. அதே மரணத்திற்கு ஏதுவான, மரணத்திற்கு ஏதுவல்லாத பாவத்திற்கு அடுத்த வசனம் சொல்லுது, தேவனால் பிறந்த எவனும் பாவம் செய்யான். ஒத்த வார்த்தையில் முடிச்சுட்டாங்க. அது என்ன கிளாசிஃபிகேஷனாக இருந்தாலும் சரி, மரணத்திற்கு ஏதுவான பாவமானாலும் சரி, மரணத்திற்கு ஏதுவல்லாத பாவமாக இருந்தாலும் சரி, தேவனால் பிறந்தவன் பாவம் செய்யான். இன்னைக்கு இந்த உணர்வு நமக்குள்ளார இருக்கா? நம்ம சுய பரிசோதனை பண்ணி பார்க்கணும். கடைசி காலத்தில் இருக்கோம், வஞ்சிக்கப்பட்டு போயிடக்கூடாது. கூடுமானால் தெரிந்து கொள்ளப்பட்டவரும் வஞ்சிக்கப்படத்தக்கதாக அவன் பெரிய பெரிய அதிசயங்களெல்லாம் செய்வான் பிசாசானவன். அன்றைக்கி அதில் இன்றைக்கி உலகத்தில் சர்வசாதாரணமாக நடந்துக்கிட்டு இருக்கிற காரியங்கள். ஆனால் நமக்குள்ளார வாசம் பண்ணுகிற நம்மளுடைய தேவன் எப்படிப்பட்ட தேவன் அப்படிங்கிற உணர்வு நம்ம ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு நிமிஷமும் இருக்கணும். அந்த பயம் இருக்கணும்.
அதனால தான் பைபிள் வசனம் சொல்லுகிறது, அதிக பயத்தோடும் நடுக்கத்தோடும் உங்கள் ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படுங்கள். நம்ம வாசித்த சங்கீதத்திலேயும் ரட்சிப்பை குறித்து அநேக வசனங்கள் கொடுத்துருக்குறாங்க. நான் சங்கீத தியானம் ஆக்சுவலாக 21வது சங்கீதத்தை நான் தியானித்து வந்திருக்கணும், எனக்கு தெரியாது. இன்றைக்கி ஒரு எமர்ஜென்சி சுச்சுவேஷனுங்கிறதுனால நான் டக்குன்னு எடுக்க வேண்டி வந்ததுனால அந்த சங்கீதத்தை என்னால் அதிகமாக சொல்ல முடியலை. ஆனாலும் நம்ம இந்த சங்கீதத்திலிருந்து நம்ம 2 காரியம் நம்ம படிப்பிச்சுக்கணும். ஒன்று அவருடைய வல்லமை, அடுத்து அவருடைய ரட்சிப்பு, 3வது அவருடைய கோபம் எப்படிப்பட்டது. அப்போ அப்படிப்பட்ட ஒரு தேவனையாக்கும் நம்ம ஆராதிச்சுக்கிட்டு இருக்கோம். நம்ம அதிக ஜாக்கிரதையோடும் பயத்தோடும் நடுக்கத்தோடும் ஒவ்வொரு நாளும் நம்மளுடைய ரட்சிப்பு நிறைவேற நம்ம பிரயாசப்படுவோம். இந்த வார்த்தைகளாலே கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. தொடர்ந்து சமயம் கொடுத்த பாஸ்டருக்கும் சபைக்கும் கர்த்தருக்கு எல்லாத்துக்கும் நன்றி செலுத்துகிறேன். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். பிரைஸ் தி லார்ட். காட் பிளஸ் யூ. കർത്താവിൻ്റെ നാമം മഹത്വപ്പെടുമാറാകട്ടെ. വളരെ അനുഗ്രഹിക്കപ്പെട്ട ഒരു സന്ദേശം വളരെ വേഗത്തിൽ